கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் பத்மநாப சாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களின் ஒன்றான ஆதிசேஷன் மீது ஆனந்த சயன நிலையில் அருள்பாலிக்கும் மகாவிஷ்ணுவின் தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் மக்களே. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 108 அடி உயரம் மக்களே. அப்புறம் இந்த கோயில் உள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா வேட்டி மட்டும்தான் கட்டிப்போம். இந்த சட்டை இந்த மாதிரிலாம் எதுவுமே அலோடு கிடையாது மக்களே. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே குளிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்ல்டுலே பணக்கார ஒரு கோயில்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாத சாமி கோயில் தாங்க. அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. மக்களே முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்மநாத சாமி கோயில் பாருங்க, பயங்கரமாக இருக்கு. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலு அப்புறம் பேக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கரில் இங்கே போடணும்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே கடைக்கு போயிட்டு லாக்கர் இது பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. இங்கே இருக்கிற கோயிலில் பார்த்தீங்கன்னா மொபைல் அலோடு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா பேக்குக்கு தனியாக லாக்கர், மொபைலுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு அங்கே கடையில் வாங்கி வச்சுருவாங்களாம்மா. நம்ம அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குளம். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க, அப்படியே உள்ளே போக வேண்டியதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கு, கஞ்சி, பேண்ட்டு, பனியனு, சார்ஜிங் செப்பல்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்கான அமௌண்ட்டு, கேமரா, பேக்கு, போகிற இது எல்லாத்துக்கான அமௌண்ட்டுங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே போய் பார்க்கலாங்க. செப்பல் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே விட்டுட்டு மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா 9:30 உள்ளே போனோம். கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆயிடுச்சுங்க. அப்படியே உள்ள முன்னாடி போய்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே காமிக்கிறேன் கோயிலை. ஏன்னா முன்னாடி அலோடு இதெல்லாம் இல்லாதனால எந்த ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியல. இப்போ தாங்க டைம் கிடச்சிருக்கு. போகலாம். போதும் பூ மக்களே உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் மேலே இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நேரமாக ஒரு 6 மணி டைம் உள்ளே போனால் கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்துடலாம். நம்ம போனது 9:30 போனனால 12:45 தாங்க வெளியே வர முடியுது. அந்தளவு கூட்டமாக இருக்குது. அவ்வளோதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இங்கே ஃபுல்லாகவே இங்கே தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா வேட்டி வாங்கினோம். இது எந்த ஒரு வேட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க நம்ம ஊர் வேட்டி, பொங்கலுக்கு தர வேண்டிய வேட்டி இங்கே கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா போட்டு வாங்கினோம். அப்புறம் பேக்கு இதெல்லாம் பேக் பார்த்திங்கன்னா 50 ரூபா சார்ஜு. அப்புறம் மொபைலுக்கு ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ மொபைல் அலோடுனால இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷர்ட்டுக்கு பேண்ட்டு இது ஒன்று பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜுங்க. இங்கே இருக்கிற பில்டிங்கெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பில்டிங்காக இருக்குது. உள்ள கோயிலுக்குள்ளேயும் இந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் பயங்கரமாக இருக்குது. மக்களே அவ்வளோதாங்க. உள்ளே பார்த்தா நீட்டாக தரிசனம் பண்ணியாச்சு. சரியான கூட்டமாக இருந்தது. ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பலாம்.
பாருங்க சரியான கூட்டம். இன்னைக்கு நம்ம வந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் நேரமாக கோயில் பார்க்க வேண்டியதாக இருந்தால் கொஞ்சம் நேரமாக வந்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாக் ரூம் இது இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருள் இந்தமாரி அடுத்து அப்புறம் மொபைல் இந்தமாரி கிளாக் இதில் கொடுத்தோன்னா லாக்கர் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற பில்டிங்கெல்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. பாருங்க இந்த பில்டிங் மட்டும் பாருங்கள். மக்களே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. உள்ள பெருமாள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி இதாங்க சிலை இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். அனைவரும் வாங்க. போட்டோ அதிகமா இருக்குது. ஆனா சாமி பார்க்க மட்டும் குறைஞ்சது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம். அது மற்ற நாள் வந்தால் பரவாயில்ல, சாட்டர்டே சண்டே வந்தனால ஆமாம் சரியான கூட்டமாக இருக்கு. எங்க அவ்வளோதானா? பக்கத்தில் சாப்பாடு குளம் இதுதாங்க குளம். ஓகே மக்களே, நம்ம அப்படியே கிளம்பலாம். இன்னும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி காலையிலேருந்து சாப்பிடல. போயிட்டு சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லி போயிட்டோம். ஆனால் சரியான கூட்டமாக இருக்காங்க, சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. எதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பிடலாம்ப்பா. வீடு வந்து 200 தானே கேட்டாங்க. இங்கிருந்து இப்போ இவ்வளோ நேரம் 6 இடம் காட்டுறதுக்கு 200 ஒரு பொழுதே போயிடுச்சு. நான் போய் சாப்பிட்டு வந்துடுங்க, பேசிக்கலாம். நான் சாப்பிட்டு வந்துடணும். ஒரு இடத்துக்கு தான் போவோம். நாங்கள் போயிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம். எந்த இடம் போகிறது? எந்த இடம் போகிறோம்? ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தானே வச்சுக்கணும். ரெஸ்டாரண்ட் போயிடலாமா? ரெஸ்டாரண்ட் போயிடலாம். வாங்க போகலாம். ஓகே மக்களே, சிறப்பான ஒரு தரிசனம் பத்மநாப சுவாமி திருக்கோவிலில். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கடையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே கடைகள் தான். பாருங்க மீன் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய மீனுன்னு.
மக்களே, சரியான மீன் பாருங்க. ஓகே மக்களே, அப்படியே போகலாம். இங்கே இருந்து பாருங்க, அப்படியே அந்த குளம் இருக்கும், அந்த கோயில் இருக்கும், பார்க்கவே பயங்கர அழகாக இருக்கு. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க புறா. எல்லாம் அழகா பாருங்க புறாவை. ஓகே மக்களே, அப்படியே கிளம்பலாம். போலாம். பயங்கரமா இருக்கு இங்க இருந்து பாருங்க வியூ. ஓகே ஓகே, நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட போகலான்னு சொன்னாங்க, நின்றுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு 6 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், 200 ஒரு ஆளுக்கு தலைக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆட்டோவில். அது என்னன்னு இப்போ சொல்லி பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு கடை வீதியில். இது பார்த்தீங்கன்னா வேறு அடுத்தது எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 3 போடுறேங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போடுறேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே வாங்க பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே கடைகள் தாங்க. இந்த கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள போகிற சைடு பார்த்தீங்கன்னா புராணா தெரியுது. ஆமாம், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஓகே மக்களே, அப்படியே அடுத்தது என்ன போகிறோன்னு சொல்கிறப்போ அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணிக்கலாங்க.